2 நாள்ல கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு பிளான் பண்ணிருக்கோம். அந்த வகையில ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். இன்றைக்கான அந்த முஸ்லீம் பண்டிகை நாளைக்கு மிலாடி நபி, அந்த மிலாடி நபியை இன்னைக்கு ஸ்கூல்ல கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சோ அதற்கான விழாக்காக தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். மிலாடி நபி அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த முகமது நபி அவருடைய பிறந்த தினம். உலகத்துல 3 மதங்கள் மிகப்பெரிய மதங்கள்: இந்து மதம், முஸ்லிம், கிறிஸ்டின். இஸ்லாம் மதம், கிறிஸ்டின் மதம், இந்த 3 மதம் ரொம்ப பெருசு. இதுல என்ன சொல்ல போனா அதிகமான மக்கள் பௌத்த மதத்தை, பௌத்த மதமும் ரொம்ப பெரிய மதம், அதுவும் அதிக மக்களால் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய பட்டாளம் இருக்காங்க. அது என்னன்னா பலவித பிரிவுகள் பல்வேறு நாடுகள்ல வேற வேற விதமா இருக்கு. சோ அதனால பௌத்த மதமும் இந்தியாவில தான் தோன்றுச்சு. இந்த இஸ்லாம் மதம் சவுதி அரேபியாவில் மக்கா அப்படிங்கிற அந்த ஊர்ல இந்த முகமது நபி கிபி 570ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 1450 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் முகமது நபி. அவருடைய பிறந்த நாள். அவர் தான் இந்த இஸ்லாம் மதத்தை அந்த இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர். அவருடைய பிறந்த நாளை தான் மிலாடி நபியா உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாத்து சகோதரர்கள் கொண்டாடுறாங்க. சோ நம்ம ஸ்கூல்லயும் நிறைய முஸ்லீம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. சோ அவங்களை ஹானர் பண்ற விதமா, அந்த மதத்துக்கும் நம்ம ஹானர் பண்ற விதமா அந்த தினத்தை இன்றைக்கு இங்க கொண்டாடுறோம். பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மனிதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் மூலமா நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு போதித்து மனித குலம் நன்றாக வாழ வேண்டும், அமைதியான முறையில் சகோதரத்துடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா மதமும் போதிக்குது. எந்த